இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு புதிதான ஒரு தேவ செய்தியை உங்களோடு சொல்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம், இதோட தலைப்பு எப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் கேட்காததும் இதுவரைக்கும் நீங்க யோசிக்காததான ஒரு தலைப்பு, லைஃப் ஆஃப்டர் டெத். அதாவது லைஃப் முடிகிறது தான் டெத். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு டெத் முடிஞ்ச பிறகு எப்படிப்பட்ட லைஃப் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். அதாவது அதுக்கேற்ற அவ்வளவு அடையாளங்களும் ப்ரூஃப்ஸ் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்குது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நம்புகிறோம், நாம் மரித்தாலும் நமக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு, நம்முடைய ஜீவன் ஒன்று உண்டு. நம்முடைய அதாவது லைஃப் வாழ்க்கை என்பது இருக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கல. நீங்க நினைக்கிற இந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கும். இருந்தாலும் ஜீவன் தான். யூ கேன் ஐடென்டிஃபை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க யாருன்றது புரிஞ்சுக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அதான் சாம்பிள் காட்டுறாரு. நான் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றாரு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அவர் அந்தந்த இடத்துல விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே காட்டுறாரு. நான் பார் உயிரோடு இருக்கிறேன், நான் இப்போ மரித்தேன், இப்போ உயிரோடு வந்திருக்கிறேன், என்ன நீங்க தொட்டு பாருங்க. மற்ற ஆவிக்கு இந்த மாதிரி இருக்குமா? கிடையாது. இது எதுக்கு காட்டுறாருன்னா, நம்மெல்லாம் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே போன பிறகு இயேசுவானவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நாம் இருப்போம்னு காட்டுறது தான் ஆண்டவருடைய அந்த செயல். நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நல்லா. மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவானவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு விசுவாசிகளிடத்திலும் பாஸ்டர்ஸ்மார்களிடத்திலும் பிஷப்ஸ் அந்த இடத்துல ஒவ்வொரு அப்போஸ்தலர் மத்தியிலும் மற்ற எல்லாரிடத்திலும் காண்பித்து ஸ்பெஷலா லாஸ்ட்ல போயிட்டு ஸ்தேவானோட கூட தெளிவா அந்த இவனோட தேவா சொல்லுகிறா, நம்பாதவன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ ஏன் நம்பாம இருக்கிற, என்னை நம்பணும் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு என்னை தொட்டு பார், விழாவில தொட்டு பார், என் காயங்களை தொட்டு பார். அவ்விசுவாசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ விசுவாசியா தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் உங்களை தெரிஞ்சுக்கொண்டேன். அட் த சேம் டைம் ஆண்டவர் நன்றாரு, உயிர்த்தெழுந்த எந்த ஆவியும் இப்படி இருக்க முடியாது, உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் நன்றாரு, என்ன பாக்குறீங்கல்ல, இது அப்பத்தை சாப்பிடுறேன், மீனை சாப்பிடுறேன், திராட்சை ரசத்தை குடிக்கிறேன். அப்போ உலகத்துல எந்த ஆவியும் இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஏன் இதை காட்டுறாருன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் நித்திய ஜீவனுக்கு நேராக 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் பரலோகத்துக்கு போனா இப்படிப்பட்ட ஒரு ஜீவம் தான் அங்க இருக்குன்றதை காட்டுறதுக்காக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய சகோதரர்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்க போறீங்க, ஒவ்வொருத்தரும் அடையாளம் பிடிச்சுக்குவாங்க. 2 மைல் தூரம் நடந்து போறாங்க, ஆண்டவர் கூட போய் சேர்ந்துக்கின்னு அவங்க கூட பேசினே போறாரு. இவ்வளவு த்ரில்லா பேசுறாரு, இவர் யாரு இவரு அப்படின்னு த்ரில்லா யோசிக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தான். யார் அவரு? அவர் தான் ஒரு தீர்க்கதரிசி, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்தாரு. அவரு பிடிச்சி ஜெயில சிறைச்சாலை இதுல போட்டு சிலுவையை அரைஞ்சிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியாதா? சோ இவ்வளவோ சம்பாஷத்துன்னு போறாங்க. ஆனா சம்பாஷிக்கிறது யாருன்னு இயேசு கிறிஸ்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. சோ நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் சில நேரத்துல. அப்போ நான் அப்பவே சொன்னேன், நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், இவங்க தான் அந்த சிஸ்டர், இவங்க தான் அந்த பிரதர் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். புரிஞ்சுக்கினீங்களா? ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து கூடவே நடந்து போறாரு, இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிக்கல. சோ இதை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும்னா, விசுவாசியே, ஒரு மனுஷனோடு பேசுறது முக்கியம் இல்லை, கண் பார்வை தரிசனம் அது முக்கியம் இல்லை, அவர்களை குறித்ததான அறிவு நம்ம தலையில எடுக்கணும். பேசுறவங்க யாரு, அவங்களுடைய அறிவை குறித்தது, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறித்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது, அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள்.
ஸோ உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மேலான ஆவி, மேலான உயிர்த்தெழுதல் தன்மையை புரிஞ்சுக்கிறது நமக்கு அதுக்கு தகுந்த ஸ்பெஷல் வெளிப்பாடும் தரிசனமும், நான் சொல்றேன் பாருங்க, பரிசுத்தமும் தேவை. ஆமென். புரியுதுங்களா? அதற்கேற்ற பரிசுத்தமும் அதற்கேற்ற வெளிப்பாடு வரும். அந்த பரிசுத்தமும் வெளிப்பாடுக்கு தகுந்த மாதிரி ரியாலிட்டியா என்னன்றத நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அங்க என்ன சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் ஒரு தோட்டக்காரன் நினைச்சு, ஐயா இயேசு கிறிஸ்துவ நீங்க எடுத்துன்னு போயிட்டு இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. அப்ப அவர் சொல்றாரு, மரியாளே, அந்த வார்த்தையை ஐடென்டிஃபை பண்ணதுனால, காதுனால கேட்டதுனால ரபுனி, போதகரே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இது ஒரு ரியாலிட்டி இல்ல, இது உலக பிரகாரமான ஒரு ஜீவியம். நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரிய மேலான தன்மை, ஆவிக்குரிய பரிசுத்தம், ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடு, அந்த ஒரு தரிசனம், அந்த டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியை பகுத்தறிகிற ஒரு மகிமை, இதெல்லாம் நம்ம கிட்ட ஃப்ளூவெண்டா இருந்தா ஈஸியா ஆண்டவரை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போலவே மோசேய கொண்டு போய் நம்மளுக்கு மாதிரி மரணம் உண்டாகி அவரை அடக்கம் பண்ணி அவரை ஒரு இது அனுப்பி கொடுக்கல. ஆனால் ஆண்டவரே செஞ்சிட்டாரு. அது எவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்றாருன்னா, அதே மோசே புதிய ஏற்பாடு மலை மேலே உன்னதமான ஸ்தானத்திலே, மலைன்னா என்னது? உன்னதமான ஸ்தானத்திலே, உன்னதமான அண்டர்ஸ்டாண்டிங்ல, ஸ்தோத்திரம், உன்னதமான ஜபத்துல, உன்னதமான ஆவியில இவர்கள் கூடும் பொழுது, புரியுதுங்களா மீனிங்? புரியுதுங்களா? அந்த மாதிரி இடத்துல கூடும் பொழுது அந்த உன்னதமான மோசே அந்த இடத்துல வராரு, அந்த எலியாவும் அங்க வராரு, இயேசு கிறிஸ்து அங்க வராங்க. இத ப்ரூஃப் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக யோவான், யாக்கோபு, பேதுரு இவங்க அந்த இடத்துல ப்ரூஃப்காக நிக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் எஸ் நாங்க பார்த்தோம், மோசேயை நாங்க பார்த்தோம், எலியாவை நாங்க பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பாஷணை. என்ன சம்பாஷினாங்க? வரப்போகிற எருசலேம்ல இயேசு கிறிஸ்துவை எப்படி பிடிச்சி அவங்க சிலுவையில் அறைய போறாங்க, என்னென்ன காரியம் நடக்க போகுது அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்றாங்களாம். ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மகிமையான காரியங்களை குறித்து முன்னோராய் இருக்கிற மோசேவும் எலியாவும் வந்து டிஸ்கஷன் பண்ணி இருக்கிறாங்க. சோ கர்த்தருடைய பிள்ளையை நம்மெல்லாம் ஏன் புரிய வைக்கிறேன், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஆவியும் அப்படியே உன்னதமாய் மாறுமானால், உன்னதமாய் மேலானதாய் மாறுமானால், நீங்களும் கர்த்தருக்குள்ளாக தேறினவர்களாய் பலப்பட முடியுமானால், ஒரு மனையில் அனுபவத்துக்கு வருவீர்களானால், மலையினுடைய ஜப அனுபவத்திற்கு வர முடியுமானால், யோசிக்கிற தன்மையும் ஜப லெவலுக்கு அந்த மலை அனுபவத்துக்கு வர முடியுமானால், நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நேருக்கு நேராக பேச முடியும், மோசேயோடு பேச முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், everything is possible. Only thing, வாழ்க்கையில் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் sometimes we need to dedicate. இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டா, ஆஃப்டர் ஆல் ஒரு நாள்ல நமக்கு 24 மணி நேரம்ன்றோம், நிறைய நேரம் வேஸ்டா தான் போயிருக்குது. ஆனா நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டா எவ்வளோ விஷயத்த நம்ம பிடிச்சி வச்சு ஆசீர்வாதத்துல எடுத்துன்னு போலாம், பலப்படலாம், தைரியப்படலாம். அவ்விசுவாசத்துக்கு இடம் கூடாதீங்க, அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. This is the real truth. எல்லாமே இந்த பேஸ்மெண்ட்ல தான் நடந்துனுக்குது. உலகமே இப்படிதான் ஏங்கி நிக்குது. கர்த்தர் இப்படித்தான் நடத்தி நிற்கிறாரு. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவிசுவாசமா இருக்க போறோமோ அவ்வளவு நாளைக்கு நம்ம பின்தங்கி தான் இருப்போம் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்ம எல்லாம் பேக்வர்ட்ல தான் இருக்க போறோம். முன்னேறணும்னா விசுவாசிங்க,
கர்த்தர் செயல்படுத்தி கொண்டே இருப்பார். பரிசுத்தமா இருந்து பாருங்க, வல்லமையான செயலை நடத்த முடியும். இன்னும் பரிசுத்தமா உத்தமமா இருந்து பாருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஃபார்வர்ட்ல போகலாம். மணி வைஸ், கேரக்டர் வைஸ், ஆசீர்வாதத்திலும் சமாதானத்திலும் வாழ்க்கையில் வாழக்கூடிய திறமையிலும் நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நம்ம கொஞ்சம் அலர்ட்டா செயல்படுறது நல்லது. ஸோ டுடே இன்றைக்குரிய சப்ஜெக்ட் மெயின்லி லைஃப் ஆஃப்டர் டெத். இது எக்கச்சக்கமான, அதாவது படிக்கக்கூடிய நிறைய காரியம் ரொம்ப இருக்குது பாருங்க. உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா எவ்வளவு சொல்லணும்னு பத்தாது, அவ்வளவு இருக்குது பாருங்க. அதெல்லாம் 10 சைஸுக்கு நான் எல்லாம் சின்னது பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் பேச முடியாது. இன்னைக்கு வசனத்தை எடுக்க முடியாது. இவ்வளவு வசனங்கள் லைஃப் ஆஃப்டர் டெத்ன்றது வேத புத்தகத்தில் இருக்குது. ஆனா அதெல்லாம் சபையில ஒரு பிரசங்கத்துல ஆவாது. நம்ம என்ன பண்றோம், முக்கியமானது வண்டி எடுத்துட்டு உங்களுக்கு இருக்கிற அதுல எல்லாத்துலயும் ஆஞ்சி 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 அதுல எல்லாம் எது முக்கியம், ரொம்ப ஸ்பெஷலா எதை தான் கொடுக்க முடியும், எதை வச்சுதான் உங்களுக்கு தைரியப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதனால வசனம் இருக்குது, பைபிள் ப்ரூஃப் கொடுக்குது. பைபிள்ல நமக்கு அத்தன்டிகேஷன், அதாவது உறுதிப்பாடுகள் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கின்னு, தேவனே மரணம் நமக்கு முற்றுப்புள்ளி அல்ல, ஆனா வசனம் என்ன சொல்லுது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணி நம்மள அப்படியே ஒண்ணு இல்லாத ஜீரோ பண்ற ஒரு நபர் யாருன்னா டெத் அப்படின்ற ஒரு கோட்பாடு. அந்த ஒண்ணுதான் நம்மள இந்த உலகத்துல நம்மள ஆட்டி படிச்சு ஸ்டாப் பண்ணி வச்சிருது. ஆனால் ஆண்டவர் நன்றாரு, அது டிரான்ஸ்ல தான் போகுது, அது ஒரு ஸ்லீப்ல போகுது, ரெஸ்டிங்ல போகுது. நல்ல கவனிங்க, அது ரெஸ்ட்ல போகுது, அது இலைப்பாறுதல்ல போகுது. ஏன்னா நான் என்ன சொல்ல வர்றேன், மறுபடியும் விசுவாசிகளுக்கு நான் இன்னும் சொல்ல வர்றேன், ஏன்னா பிரசங்கம் தொடங்கல, நான் சொல்ல வர்றேன் என்னன்னா, கடைசி எக்காலம் தொனிக்கும். சொல்லுங்க, கடைசி எக்காலம் தொனிக்கும். இதுங்களா அவங்கவுங்க இஷ்டம் இல்ல, தொனிக்கும். அப்புறம் சொல்லுங்க பதில். ஹல்லேலூயா. கண்டிப்பா தொனிக்கும். வசனம் அப்படிதான் இருக்குதுங்க, தொனிக்கும். அப்பொழுது கல்லறையில இருக்கிற எலும்பு எங்கேயோ மூல முடுக்கல நாசம் ஆகி கலீசிலையும் அழுக்குலையும் செதஞ்சு போய் நாசம் எத்தனையோ உடபாடுகளை அடைந்து உடைஞ்சி வேஸ்டா போயிட்டு இருக்கிற இந்த எலும்பு கூட அந்த தொனிக்கிற சத்தத்தை கேட்டு உயிருள்ள ஆளாக எழும்பும். அத சாம்பிள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அநேக கல்லறைகள் உடையப்பட்டு அந்த சத்தத்தை தொனித்த பொழுது காதுல கேட்டு எலும்பு கூடுகள் மனுஷர்களாய் மாறி ரியல் ஃபேக்டோட சரீரத்தோட அவங்க நடமாட ஆரம்பித்திருக்கிறாங்க. இட் இஸ் an history. சரித்திரம். சரித்திரத்தை யாருமே உங்க இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. உலகம் ஏத்துக்கிறது இல்லைன்றதுனால சரித்திரம் அமைஞ்சு போயிடுமா? புரிஞ்சுக்குங்க. சோ எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. 2ஆம் வருகையினுடைய எவிடன்ஸ் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. அவர் உயிர்த்தெழுந்த பொழுதும் மறுபடியும் எவிடன்ஸ் கிடைக்குது. இனி எது ப்ரூஃப் வேணும்? இனி எப்படிப்பட்ட ப்ரூஃப் கொடுக்கணும் சொல்லுங்க ஆண்டவர்? அதுதானே லாசரு பணக்காரனுடைய விஷயத்துல கூட கர்த்தர் சொல்றாரு, இப்படிதான் இருந்துட்டு அவங்கவுங்க கேர்லெஸ்ஸாவே இருந்துட்டு போயிடுறாங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு தாயா, நான் கஷ்டப்பட்டேன், என் பணம், என் கதை, நான் வாழ்வேன், எந்த பணம் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி வாழ்ந்து போறாங்க. அது உன்னுடைய உரிமை தான், அவனுடைய உரிமை எதுவும் இல்லை, இப்படியேதான் கஷ்டப்பட்டு சாகணும்னு இருக்குது. தான் முடிச்சுட்டான். ஒன்னும் பேசலையே, அவன் ஒன்னும் பேசல சார். என்னன்னா அதுல ஒரு சீக்ரெட் ஒண்ணுக்குது. இவனுக்கு நிறைய இருந்துச்சு, பல பாவங்களும் பல தவறுகளும் பல கோவங்களும் பல எரிச்சல்களும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அவனுக்கு. ஆனா அந்த பாவம் உள்ள மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கே இல்லை, பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பும் இல்லை, யாரு மேலே எரிச்சல் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நான் பிறந்ததே இந்த கதி தான், யாரும் கொடுக்கல, என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால அவனை மாதிரியும் வாழல, இவன் பாவ ஜீவியத்துக்கும் போல.
இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்துக்கு இட்டுன்னு போறாரு, இவன் நரகத்துல வேதனைப்படுறான் அப்படின்ற டிஃபரன்ஷியேட் காட்டுறாரு. இன்னைக்கு அந்த வித்தியாசங்களை காட்டுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குமானால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கறதுக்கு இந்த இடத்துல இது ஒரு சாம்பிள காட்டுறாங்க. யோசித்து பாருங்க. சோ விசுவாச ஜீவியம் ஆஃப்டர் டெத் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சாம்பிளான சில வசனங்களை நம்ம கொஞ்சம் வாசிக்கிறது நல்லது. தானியேல் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல். சோ ஜனங்களுக்காகவே இன்ஃபர்மேஷன்ஸையும் தற்காப்பையும் புரொடெக்ஷனையும் கொடுக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட மிஸ்டர் மீகாவேல், அதாவது அதிபதியான மீகாவேல் அல்லது ஒரு லீடர்ஷிப் கொண்ட, பரலோகத்தினுடைய லீடர்ஷிப் கொண்ட மீகாவேல் கண்டிப்பா காலத்துல எழும்புவான். எப்ப காலத்துல? இப்ப நம்ம வாழ்ற காலத்துல. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இவ்வளோ வருஷத்துல வராத ஆபத்து இப்ப இன்னைக்குதான், இந்த காலத்துலதான் அதிகமா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இவ்வளவு காலத்தில் இருந்த பிரச்சனைகளை பார்க்கலாம், போராட்டங்களை பார்க்கலாம், நோய்களை பார்க்கலாம், எதிர்ப்புகளை பார்க்கலாம், அபரிதமாய் வாழ்கிற வாழ்க்கை பார்க்கலாம், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஜீவியம் இப்பதான் நடந்துருக்குது. இதான் கடைசி காலம் நம்மளும் நம்புறோம். இந்த காலம் ஆபத்தான ஒரு காலம். ஒரு விசுவாசியானவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நாட்களில வாழ முடிகிறது யோசித்து பாருங்க. அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். So you will be delivered. கர்த்தர் ஆவியினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிகாஸ் ஆபத்து காலம் கர்த்தர் நமக்கு அதாவது எஸ்கேப் ஆகக்கூடிய வழிகளை கர்த்தர் கொடுக்கிறார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கு போவாங்க. சில பேர் புரிஞ்சுக்கின்னு நித்திய நிந்தைக்கும் புரியாத, அதாவது கொஞ்சம் கூட கீழ்ப்படியாத நிந்தைக்கும் போயிடுவாங்க. சிலர் இகழ்ச்சிக்கும் விழித்து எழும்புவார்கள். 3 கேட்டகரி கூட இந்த காலத்தில் நம்ம காணப்படும். இங்க சொல்றாங்க, அதாவது நித்திய ஜீவனுக்காக நான் வாழ்ந்து நல்ல பலப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சில பேர் உங்களை ஊக்குவித்து நீங்களும் எழும்புவீங்க. சில பேர் நிந்தைக்காக, அவதிக்காக, அவமானத்துக்காக மாற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். சிலர் இகழ்ச்சிக்கு விழித்து எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஆல் தி 3 கேட்டகரிஸ் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, யார் யார் எதை தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஞானவான்கள் 3 கேட்டகரி சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க ஃபார்முலா எப்படின்னா, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நீ ஞானவானா இருந்தால், வேதத்தில் ஞானம் இருக்குது நீ புரிந்து கொண்டால், நான் படிக்கிறது ஞானம், இது எனக்கு தேவை என்று நீ புரிஞ்சுக்கினா, நிச்சயமாகவே ஆகாயத்தில் உள்ள ஒளியை போல நீ வாழ வேண்டிய கர்த்தர் உனக்கு தயவு காட்டுவார். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். யாருக்காவது நீங்க தைரியம் கொடுக்குறீங்களா? யாருக்காவது ஆறுதல் கொடுக்குறீங்களா? யாருக்காவது சமாதானம் கொடுக்குறீங்களா? யாருக்காவது விசுவாசத்தை போதிக்கிறீங்களா? அல்லதுமா பைபிள் படி கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் பிரகாசிப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஞானவான்களாகவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். உங்க பிள்ளைகளை நீங்க காப்பாற்றலாம், அல்லது எத்தனையோ பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலா இருக்கலாம், அல்லது எத்தனையோ பேர் கைட் பண்ணலாம். டோட்டலி உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். வர்த்ஃபுல்லா யோசிங்க. வர்த்ஃபுல்லா ஜீவிக்கிறனா, தகுதியா இருக்கிறனா, அட்லீஸ்ட் என் மனைவி பிள்ளைகளையாவது நான் கைட் பண்றேன்னா, அட்லீஸ்ட் என் சபையில நான் ஆறுதல் சொல்லி அவங்கள பலப்படுத்துறேன்னா, சோ என்னத்தான் நான் செஞ்சுக்கிறேன், பண்றது ப்ராஃபிட்டபிளா பண்றேன்னா, அல்லது ஞானத்தை போதிக்கிறேன்னா, கொஞ்சம் நம்ம சிந்திச்சுட்டா நம்மை கர்த்தர் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஒளியை போல மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் கொஞ்சம் கூட பலப்படும்படி நான் வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். ஆமென். புரியுதுங்களா? இது புரியுது அந்த வார்த்தை? எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். ஆண்டவர் சொல்றார், இட் இஸ் பிலாங் டு மீ. என்னுடைய பொருள் அது, என்னுடைய வஸ்து.
யாரு? எல்லா ஆத்துமாக்களும். உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் நம்மளது இல்லை. நமக்கு வாடகைக்கு வந்துக்கிறோம். நம்ம எல்லாம் ஆன் டிராவல். ஆமேன். ஆன் டிராவல் இருக்கிறோம். நம்ம இங்க வந்து பாஸ் ஆயிட்டு பரலோகத்துக்கு போய் சேரணும். அந்த பாசிங் வேலை ஆத்மாவை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா அது போன பிறகு ஆண்டவர் அவருடைய வசத்துல வச்சுக்குவார். அதனால ஆண்டவர் சொல்றார், இது எல்லா ஆத்மாக்கள் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ மகனின் ஆத்மாவும் என்னுடையது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பாவம் செய்யற ஆத்மா கண்டிப்பா சாகும். இதுக்கு வேற விதிவிலக்கு இல்லை. இதுக்கு வேற ரூல்ஸ் கிடையாது, வேற ஃபார்முலா இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் நம்ம கவனமா புரிஞ்சுக்கின்னு நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றேன். சோ ஒரு ஜீவன், அதாவது சாவுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நாம் தக்க வச்சுக்கணும்னா, அது செத்த பிறகு பிரயாசப்படுறது இல்ல, அல்ல செத்த பிறகு கர்த்தரோட கெஞ்சறது இல்ல, இப்பவே நம்ம சம்பாதிக்க முடியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்பவே நம்ம சம்பாதிக்க முடியும். அதான் இங்க சொல்ல வர்றது. எக்லெசியாஸ்டஸ் பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது, விருந்து வீட்டுக்கு போவதில் துக்க வீட்டுக்கு போறது நல்லது. கர்த்தர் அந்த ஐடியா கொடுக்குறாரு. எது எதெல்லாம் நம்ம எல்லாம் அனுசரிக்கணும், யாவதெல்லாம் பாலிசபேக்கு, அதாவது டெத்துக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவன் இருக்கணும்னா, அதை வந்து டெத்துக்கு அப்புறம் நம்ம கெஞ்சறதெல்லாம் கிடையாது, முடியாது. தட் இஸ் நாட், நோ சான்ஸ். அதனால இப்பவே நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாலிசியோட எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை ஜீவித்தா நமக்கு டெத்துக்கு அப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்ன்றதை இப்ப நம்ம காட்டி கொடுக்கணும். இது கொடுக்கலன்னா நம்மளுக்கு தெரியாதே, சொல்லி கொடுக்கலையே, பாஸ்டருக்கு அறிவு இல்லையே, சொல்லி கொடுத்தா நல்லா இருந்துச்சே, அவனுக்கே புத்தி இல்லை, எங்கன்னு சொல்லி கொடுப்பான் அப்படின்ற நிலைமை வந்துருமே. அதனால நம்ம அதை தான் பூஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா அதை அவங்க மேம்பட்டு பலப்பட்டுறாங்க. இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். சமாச்சாரம். ஒரு மனுஷனுடைய முடிவு எங்க காணப்படும்னா, ஜனன நாள், மரண நாள், விருந்து வீட்டு, துக்க வீடு, பரிமள தைலம், அப்புறம் இந்த மாதிரி பல காரியங்களை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இதனுடைய மேலான தன்மை எது, உன்னதமானது எது, இதை பார்க்கல எது. அதனால தான் பாஸ்டர் நான் சிலதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போறதே இல்லை. அப்போ உங்க ஃபங்க்ஷனுக்கும் யாரும் வர போறது இல்லை, அவ்வளவுதான், நீங்களே தீர்மானம் பண்ணுங்கிறீங்க. ஸோ அது சரிப்படாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். செத்தவன் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. செத்த பிறகு நீங்க திங்க் பண்றதுக்கு இங்க சான்ஸ் கொடுக்கல. உயிரோடு இருக்கும் பொழுதே நீ திங்க் பண்ணாதான் டெத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற முடியும், உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லது, முக துக்கத்தினாலே இதயம் சீர்படும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில சிந்திப்போம். அமைதியும் சில நேரத்துல பல ஆசீர்வாதங்களுக்கு காரணமாய் மாற்றி விட முடியும். அதனால விசுவாசிகள் கொஞ்சம் இதுல கவனத்துல வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். அதாவது நீதிமொழிகள் சொல்றாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி நமக்கு உண்டு. நமக்கு எல்லாமே செவ்வையாய் தெரியுது. அதனால தான் இவ்வளவு நாளும் வேலை பண்ணுக்கிறோம், பல வேலைங்களை பண்ணிருக்கிறோம், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேலை இவ்வளவு வருஷத்துக்கு நான் பண்ணிட்டோம். அது நல்லா தெரிஞ்சு சார், அதனால தான் பண்ணேன். அங்க போகணும்னு நினைச்சா போனேன், இந்த பஸ்ஸை பிடிச்ச, இதை பண்ண அதை பண்ண, இவ்வளவு செலவு பண்ண, எல்லாத்தையும் முடிச்சுன்னு தானே வந்தேன். நீங்க சொல்றீங்க எல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சனால தான் செஞ்சேன். எல்லா வழியும் செஞ்சாலும் சரி, மெனி டைம்ஸ் அவருடைய முடிவு மரண வழிகளாகவே இருக்கும். ஏன்னா உலகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவ்வளவு ஆத்மீயத்துக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இது ஆத்மீய ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? அந்த செயல் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மேம்பாடுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? அல்லது ஒருவனை ஏவுதலுக்கு, உற்சாகத்துக்கு, விசுவாசத்துக்கு காரணமா இருந்துச்சா? அல்லது ஒருத்தனை ஆறுதல் படுத்துறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் காரணமா இருந்துச்சா? ஒருத்தனை ஊக்கப்படுத்துறதுக்கு காரணமா இருந்துச்சா நான் செய்கிற செயல்? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கினா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுன்றதை கொஞ்சம் புரிஞ்சு நல்லது. ஆதியாகமம் 4:10 வாசிக்கிறோம், சில நாள் செல்ற பின்பு காயினும் ஆபேலும் வாழ்றாங்க, செயல்படுறாங்க, தொழிலை தெரிஞ்சுக்கிறாங்க. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளை அவைகளின் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும்
அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நோட் த பாயிண்ட் ப்ளீஸ். இந்த இடத்துல கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது விஷயம் ஒண்ணுக்குது. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு மனுஷனை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நம்ம கொடுக்கிற காணிக்கை நெக்ஸ்ட் நம்மளதான் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். கொடுக்கிறவர் யாரு யாருன்றது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சோ நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் கவனிக்கிறீங்க. ஆபேலை அவன் காணிக்கையும், the two things கர்த்தர் அங்கீகரிக்கிறார். he accepts. yes, நீயும் உன்னுடைய மனதும் உன்னுடைய செயலும், நீ கொடுக்கிற காணிக்கை என்ற காரியத்தை நீ செய்யற இந்த செயலும் உன்னை போலவே அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா இங்க கவனிங்க, இன்னொரு பாயிண்ட் கவனிங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. சோ இதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐயா அந்த காணிக்கைன்றது இட் ஃபாலோஸ் ஆல்வேஸ், இட் ஃபாலோஸ், அது வரக்கூடியது. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படின்னா, மனுஷன் எப்படிப்பட்ட மனசோடு எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோம், என்னோட மனசாட்சி எப்படி, நான் யாரு, என்னோட குவாலிட்டி என்ன, என்னோட குணாதிசயம், என்னோட செயல், என்னோட வாழ்க்கை தரம் என்ன, தேவனுக்கு நான் பிரியமானவனா, ஃபர்ஸ்ட் நம்ம தகுதிப்படுத்தணும். தகுதியா இருந்தால் மட்டும்தான் நான் செய்கிற உதவி, நான் செய்கிற ஆறுதல், நான் செய்கிற பேச்சு, நான் செய்கிற அன்பு, நான் செய்கிற ஆசீர்வாதம் அது காணிக்கையாக மாறும், அற்புதமாக மாறும். இல்லாவிட்டால் யூஸாக மாறாது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ப்ளீஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஆபேலையும் அவனாலே வந்த அவனுடைய செயலாலே, அவனுடைய மனதாலே, அவனுடைய ஆவிக்குரிய தன்மையாலே வர்ற ஒரு கொடுக்குதல் ஒரு செயல் ஆசீர்வாதம் மாறுது. எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கே சமாதானம் இல்லாம, நான் செய்யறதே ஒரு மனசாட்சி இல்லாம, நான் என்ன செய்யறேன்னு புரியாத, ஏதோ நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு மனசாட்சி இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம செய்யும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, அவனால் என்ன செய்கிறானோ, எதை விதைக்கிறானோ அல்லது எதை பரிமாறுகிறானோ அது கூட ஆசீர்வாதம் இல்லாம போய்விடுகிறது. So should be very careful in certain things. We should be very careful when you do something. இந்த காணிக்கைன்ற விஷயத்திலையும் இந்த இடத்துங்கள்ல நம்ம இதை கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியதா இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி ஐ எம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஆஃபரிங் பத்தி, இது பற்றி ஒரு சப்ஜெக்ட் என்கிட்ட இல்ல. அதாவது என்ன அவங்க செய்ய போறாங்க, என்ன, அதாவது ஒரு நித்திய ஜீவன்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். முடியாது. செத்த பிறகு கேட்டுக்கலாம், இல்ல கர்த்தர் என் நிலைமையை பார்த்துட்டு செய்வாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாச்சு. ஏன் எரிச்சல் உண்டாச்சு? ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? உன் மனசாட்சி சரியில்லை. நாட் பிகாஸ் ஆஃப் காணிக்கை. நீ காணிக்கை கொண்டு வந்த அதனால இது தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. உன்னுடைய மனசாட்சி சரியில்லை, அதனாலதான் நீ கொடுக்கிற பொருளும் எனக்கு இஷ்டம் இல்லை. உன் உள்ளம் சரியில்லை, உன்னுடைய எண்ணம் சரியில்லை, உன்னுடைய யோசனை சரியில்லை. ஆண்டவர் ஆவியை அறிகிறார். உன் பொருளால மயங்குற ஆண்டவர் சொல்றாரு, 1000 நடமாடுகிற ஆடு மாடுகளும் என்னுடையதுன்றார் ஆண்டவர். உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கோங்க உங்க உரிமையை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் என்னுடையது, உன்னது இல்ல, உங்ககிட்ட கொடுத்துருக்கிற நீ அனுபவிச்சுக்கோ. ஆனா அதெல்லாம் யாருது? சங்கீதத்துல வாசிக்கிறோம், என்னுடையது, அதெல்லாம் என்னுடையது. எனக்கு வேணும்னா உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அந்த ஆண்டவரத்துல அந்த வசனத்துல சொல்லுவாரு, நான் எனக்கு எதுனா வேணும்னா உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? காயினுக்கு எரிச்சல் உண்டாச்சு. யார் மேல? அங்கீகரிக்காத தேவன் மேல எரிச்சல் உண்டாச்சு. இதுதான் இன்னைக்கு நடந்துருக்குது. ஐயா, அம்மடி, சிஸ்டர், பிரதர், ஞாபகப்படுத்துறேன் ப்ளீஸ், இன்னைக்கு நடக்கிற கதையே தான்.
தேவனோடு நம்முடைய ஒப்புரவாகுதல், தேவனோடு நம்ம இருக்கிற மனசாட்சி இன்றைக்கு நமக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா கர்த்தர் சில நேரத்தில் அங்கீகரிக்கிற, சில நேரத்தில் அங்கீகரிக்கிறது இல்லை. அது மனசாட்சிக்கு தான் தெரியுது. எப்போ அங்கீகரிக்கலன்னு தெரிஞ்சு போச்சோ, பக்கத்துல பார்க்கறான் வைஃப் மேல கோபம், திடீர்னு அந்த அம்மா பார்க்குது. நமக்கு எதிரி, ஃபர்ஸ்ட் எதிரி யாரு? இவர் தானே. அவர் மேல எரிச்சல், புருஷன் மேல எரியுது. யார் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ, யார் நெருக்கமா இருக்கிறாங்களோ, நம்முடைய கோபத்தை அங்கதான் காட்டுறோம். தப்பு. இந்த சிஸ்டம் ரொம்ப தப்பு. இதைதான் கர்த்தர் இந்த இடத்துல விளக்கி, ஸ்டார்டிங்லயே விளக்கி காட்டுறாரு. நம்ம இவ்வளோ வருஷம் பொறுத்தான் படிக்கிறோம், அதுவே பெரிய தப்பு. பிளீஸ், நம்முடைய நித்திய ஜீவனுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது நம்மளே தான். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறது நம்மளே தான் என்பதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல காயினுடைய எண்ணம் சரியில்லை, அவனுடைய நோக்கம் சரியில்லை. ஒருவேளை இவன் நினைக்கிறா, இந்த காய் பழங்களோட நானும் ஆடு மாடுக்கே போய் தான் நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சானோ, இல்ல நான் தான் பெரியவன் அப்படின்னு வேற எதனா நினைச்சானோ. கர்த்தர் அந்த சீக்கிரட்டே சொல்லல பாருங்க. ஆண்டவர் அந்த சீக்கிரட்டே சொல்லி கொடுக்கல. ஏன் ஆண்டவர் ஏத்துக்கல அப்படின்றத மட்டும் கர்த்தர் சொல்லி கொடுக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அவனுடைய ஆவி நல் மனசாட்சியோட தேவனோடத்துல இல்ல. அதனால அவன் கொடுக்கிற பொருளையும் கர்த்தர் அங்கீகரிக்கலன்றது தெரிஞ்சு போச்சு. காயின் எரிச்சலானா முகநாடி மாறி போச்சு. என்னங்க ஒண்ணு இல்ல, ஏமா ஒரு மாதிரி ஒண்ணு இல்ல அப்படி சொன்னாங்க சந்தோஷப்படுவேன். ஒண்ணு இல்ல ஓமா மூஞ்சும் மூக்கெல்லாம் கூரா வச்சுக்கின்னு சொல்லிக்கின்னு வானா. சரி போட்டோம், ஏன் பேஜார் படாது, என்னதான் சொல்ல, ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கெல்லாம் பேசுற மாதிரி இல்லை பொழுது, நாளைக்கு பேசிக்கலாம் மெதுவா. தடுக்குன்னு டபார் சேரெல்லாம் வச்சுக்கணும். ஒன்னும் இல்லை, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் உடையல. See, there are situation எப்படிதான் சால்வ் பண்றதுன்னு தெரியாது. ரொம்ப வருஷமா தவிச்சு தான் நம்ம எல்லாம் முன்னேறி வந்துருக்கிறோம். இதெல்லாம் நினைச்சுக்கினா பேஜாராவது. வேணா பாஸ்டர், நீ ஞாபகப்படுத்தாத. நாங்கெல்லாம் எத்தனையோ முறை மறந்துட்டு எப்படியோ போயின்னுக்கிறோம். நீங்க அத்தை ஞாபகப்படுத்திட்டு எங்களுக்கெல்லாம் மறுபடியும் கிண்டி விட்டுறாத. உன்னுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல காயினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்றுக்கல. ஏன்னா உன் மனசு சரியில்லை, எரிச்சல் அடைகிற. ஏன் எரிச்சல் அடைகிற? எரிச்சல் அடைகிறதுனால முகநாடி உயர்த்து. பாருங்க, இந்த ரெண்டு கான்செப்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 1 எரிச்சல் அடைகிறாரு, நம்பர் 2 முகநாடி மாறுது. எப்போ கர்த்தருடைய மனசாட்சி நமக்கு சரியில்லையோ, கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறதுலையோ, நம்ம வீட்டில் எதை செஞ்சாலும் நல்லா இருக்கிறதுல, சாப்பிட்டாலும் திருப்தி ஆகுறதுல, தூங்கினாலும் தூக்கம் வர்றதில்ல, போனாலும் சரி வர்றதில்ல, போகிற இடத்துலையும் சரியாகிறதில்ல, எந்த ரோட்டில் போகிறோம் நமக்கு ஞாபகம் இல்லை, என்ன நடந்துன்னு எதிரில் பஸ் வருதா, கார் வருதா, லாரி வருதா, சைக்கிள்காரனே பசங்களை வந்து இடிக்கிறானான்னு கூட ஞாபகம் இருக்கிறதுல, நமக்கு நம்மளே விராப்பா அப்படியே ரோப்பா நடந்துன்னு போயிருக்கிறது. இந்த மாதிரி ஆட்கள் கார் கூட ஓட்டக்கூடாது, பஸ் கூட ஓட்டக்கூடாது, 2 வீலர் ஸ்பெஷலா ஓட்டக்கூடாது. ஏன்னா அவர் இப்படி வலிச்சு இன்னொருத்தனையும் கெட்டுறதை விட அந்த மாதிரி ஆட்கள் அந்த நேரத்தில் ஓட்டக்கூடாது. எத்தையுமே வெரி டேஞ்சர். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிஸ்டேக் பண்ணிட முடியும். ஏன்னா தப்புகள் செகண்ட்ல முடிஞ்சிடும். இன்றைக்கு நம்ம செய்யற தவறு கர்த்தர் அங்கீகரிக்கல அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்து கர்த்தர் சமூகத்துல கேட்டு ஜெபம் பண்ணி, இவ்வளவு வருஷமா இவங்கெல்லாம் உதவித்தானே இருந்திருக்காங்க, என் ரத்தம் இவ்வளவு தூரம் உதவியா இருந்துக்குதே, என் பிள்ளைகளும் உதவியா இருந்திருக்காங்களே, இந்த சபையும் உதவியா இருந்திருக்காங்களே, சொந்தம் பந்தம் உதவியா, இது கொஞ்சம் யோசித்து நம்ம காம்னஸ்க்கு வந்துட்டா நல்லது. வரலன்னா இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா மிருகமா மாறி இன்றைக்கு பல விபரீதங்கள் குடும்பத்தில் நடந்து போகுது. எதுனாவதுன்னா தனக்குள்ளே மிருகமாக மாறுறது தான் எரிச்சல் உண்டாகிறது. இன்னொருத்தருக்கு விரோதமாய் மாறுறது தான் முகநாடி மாறுறது. 2 things happens. 1 எரிச்சல் அடையிறது, அது தனக்குத்தானே விரோதமாய் செயல்படுறது. நம்பர் 2 முகநாடி மாறுறது. யார் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் முகநாடி ஏன் மாறுது, ஏன் முகநாடி ஒரு வித்தியாசம் மாறிச்சு, அன்னைக்கு மாதிரி இல்லையே, இப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் முகநாடியிலே வித்தியாசம் வந்துடும்.
அந்த டிஃபரன்ஸே வந்துடும், ஆக்ஷன்லேயே வந்துடும், உன்னுடைய பதற்றத்திலே வந்துடும், உன்னுடைய முகத்திலேயே அந்த இது சிம்பிள் தெரிஞ்சிடும். சோ தனக்குள்ளே வர்ற துரோகம் இன்றைக்கு எரிச்சலாக மாறுது, இன்னொருத்தருக்கு துரோகமாய் மாறுறது, முகநாடி மாறிடுது. நவ் அல்டிமேட்லி வேற யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லை, கர்த்தர் தான் பொறுப்பு. அதனால கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? சோ எரிச்சல் உண்டானதுனால முகநாடி மாறி போச்சு. அதனால கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு ஏன் எரிச்சல் வந்துச்சு, ஏன் எரிச்சல் வந்துச்சுன்னு கர்த்தர். ஏன்னா கேட்கிற உரிமை அவர் தான், ஏன்னா அவர் தான் அங்கீகரிக்கல. அப்போ நீ நன்மை செய்தால் மேன்மை ஒண்ணு இல்லை, நன்மை செய்தால் மேன்மை ஒண்ணு இல்லை. ஐயா இதுக்கு மீனிங் சில நேரத்தில் நீங்க எப்போ கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நீ நன்மை செய்தால் அதுல ஒரு பெரிய பெருமை கிடையாது. ஏன்னா நம்ம நன்மை செய்தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால நான் நன்மை செஞ்சுட்டேன், நான் நன்மை செஞ்சுட்டேன், நான் நன்மை செஞ்சுட்டேன், அதுக்கு தாயா உன்னை படிச்சுக்கிறது. அத்தப்ப டமார அடிக்கிறதுக்கு இல்லை, நீ அதை பண்றது தான் உன்னை வச்சுக்கிறது. அதுக்கு தான் உன்னை வச்சுக்கிறது, அதை செய்யத்தான். இது ஒன்றும் பெரிய பிரமாதம், யாரும் செய்யாத கதை நீ செஞ்சிட்டேன்னு நினைச்சுக்காத, கிடையாது. இதை செய்யறத கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா புரியுதுங்களா? ஐயா புரியுதுங்களா? நான் பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்துறேன், நான் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், நான் இதெல்லாம் அதை செய்யத்தான் உன்னை வச்சிருக்கிறாங்க. நான் வீட்டெல்லாம் எப்போ பாரு சமையல் பாட்டிலே இருக்கிறேன், நானே ஊதி ஊதி பண்ண, இப்போல்லாம் கேஸ் ஸ்டவ் கிட்டே இருக்கிறேன், எப்போ பாரு இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க, திடீர்னு தண்ணி கேட்குறாங்க, திடீர்னு இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க, அதிலே பண்ணிக்கிறேன். அதை சேர்த்தான் உன்னை வச்சுக்கிறது கர்த்தர், அதை சேர்த்தா வச்சுக்கிறாரு. எவ்வளோ படிக்கிறதுங்கோ, எவ்வளோ படிக்கிறது, படிச்சுனே இருக்கிறேன், அதை சேர்த்து தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. ஆமென் ஆமென். இதெல்லாம் முச்சாதான் இன்னொருத்தன் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவான். இதெல்லாம் தேர்மையா தேர்ந்தவங்களா மாறினாதான் உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்து பரவாயில்ல நல்ல பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. நீ எதுலயும் இல்லைனாக்க உன்னை யார் போய் சீட்ட போறாங்க? சோ நான் இதை பண்ணிட்டோம், அதோ இதை பண்ணிட்டு சபை பண்ணிட்டு இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்ட? இது நடத்துறவரே கர்த்தர், இதை செய்யறத கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அதை தான் செஞ்சு நிற்கிற. அதுல ஒண்ணு பெருமை ஒண்ணும் கிடையாது. நீ நன்மை செய்தால் மேன்மை ஒன்றும் இல்லை, அதுல ஒரு பெரிய அதாவது பெரிய ப்ரபகேஷன் ஒண்ணு தேவையில்லை. அதை செய்யறத கர்த்தர் உன்னை உழுது கொண்டு வந்திருக்கிறார். அதுல ஒண்ணு பெருமையான காரியம் இல்லை. இதையா கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கிறார். அது உன் தகுதி, அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ நன்மை செய்யாதிருந்தால், நன்மை செய்யாதிருந்தால் வாட் இட் மீன்ஸ், இவ்வளவு நேரம் சொன்னேனே, இப்போ அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? உன்னுடைய தகுதியை நீ காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால், உன்னுடைய பேச்சை நீ காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால், உன்னுடைய அந்தஸ்தை நீ காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால், உன்னுடைய உத்தமத்தை நீ காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால், உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால், உன்னுடைய விசுவாசத்தை நீ காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால், சோத்திரம் பண்ணுங்க, உன்னுடைய அன்பை நீ காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் உன் தகுதியை நீ இழந்து விடுகிறாய். Finish. Finish. Definitely. பாதத்துக்கிட்டே உன் வாசல் படியில் அப்படின்னா ஆசீர்வாதத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல கத்தி வைக்கப்படும். What it means? ஆசீர்வாதம் அங்கே கட்டாயிடும், நன்மை அங்கே கட்டாயிடும், நன்மையினுடைய ஆசீர்வாதத்தினுடைய துவக்கமே கட்டாயிடும். அங்க உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் மகனாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை ஒன்றும் கிடையாது. இதுல ஒன்றும் பெரிய காரியம் சாதனை ஒன்றும் கிடையாது. நீ போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் பழங்கள்லாம் பிச்சுன்னு வந்து கொடுத்துட்டேனாக்கா, நீ பண்ண கொடுக்கணும் உனக்கு ஆசைப்பட்டுச்சு, நீ கொண்டாந்த. ஆனா உன் மனசாட்சி எப்படி இருக்குது அதை சொல்லு. நீ நன்மை செய்தால் மேன்மை ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதமா நீ வாழலாம். கர்த்தர் உனக்கு நன்மை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்து, டேஞ்சர் வாசற்படியிலே படுத்திருக்கும், பாவத்தின் தண்டனை வாசல் படியிலே படுத்திருக்கும், பாவத்துக்குண்டான மரணம் வாசல் படியிலே படுத்திருக்கும், பாவத்துக்குண்டான விளைவு வாசல் படியிலே காத்திருக்கும், பாவத்துக்கு உண்டான விளைவு அங்கே வாசல் படியிலே காத்திருக்கும்.
கர்த்தர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தண்டிப்பார். நோ நோ நோ, இம்மிடியேட்டாவே தண்டிக்கிறார். இம்மிடியேட்டா தண்டிப்பார். விசுவாசியே, இம்மிடியேட்டா கர்த்தர் தண்டிப்பார். 5 காலம் 10 காலம் முடிச்சிட்டு பிறகு கர்த்தர் அந்த விஷயத்தை கேட்டுன்னு 3 மாசம் சொல்லிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஞாபகம் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடுறீங்கல்ல, அன்னைக்கு எப்படி சொன்னேன், எனக்கு இன்னும் கூட அப்படியே எரிச்சலாக்குதுன்னு 3 மாசத்துக்கு அப்புறம் சான்ஸ் கிடைக்கிறாப்ப ஞாபகம் பண்ணி அப்படியே ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடுறீங்க பாருங்க. இந்த கதைலாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. தப்பு நடந்த உடனே கர்த்தர் அங்கேயே சரி பண்ணுவார், அங்கே சரி பண்ணுவார். அதனால தான் நீங்க கண்டுபிடிங்க, ஒவ்வொரு காரியம் தவறுகள் ஏற்படும் பொழுது நமக்கு ஏற்படுகிற இடைஞ்சல்களும் தண்டனைகளும் ஒரு விபத்துகளும் கொஞ்சம் கூட நீங்க சிந்திச்சு செயல்படணும். கர்த்தர் அங்கங்கே நம்ம சீர்படுத்துகிற கர்த்தர். எப்போ அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். காயின் சகோதரனாகிய ஆபேலை பேசினான். அவன் வயல்வெளியில் இருக்கும்போது சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். தன் மனசுல யார் மேலே இருக்கிற கோபத்துல இங்க இருக்கிறவங்களை விரோதம் பண்றது. ஆண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அந்த கோபத்தை தூக்கி வந்து வீட்டில் இருக்கிற நமக்கு நேசமா இருக்கிறவங்க மேல காட்டிடுது. சுவாசியே, நடக்கிற பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? That's all. பாருங்க, question is very clear, very simple. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Now you have to give. இதுக்கு எவ்வளவு மீனிங் தெரியுங்களா? நான் கொடுத்த சமாதானம் எங்க? நான் உனக்கு கொடுத்த நிம்மதி எங்க? நான் உனக்கு கொடுத்த ஆறுதல் எங்க? நான் கொடுத்த விசுவாசம் எங்க? நான் உனக்கு கொடுத்ததானே சந்தோஷம் எங்க? ஆபேலில் சந்தோஷம், உனக்கு நான் பேசிக்காவே கொடுத்ததான சந்தோஷம் எங்க? அதை நீ இதை வச்சு இழந்துட்ட. சோ நான் இன்டைரக்டா ஆண்டவர் எண்ட் ப்ராடக்ட் கேட்கிறார். எண்ட் ப்ராடக்ட் எது? நீ கொலை செஞ்சதுனால இன்றைக்கு நீ ஒரு தப்பான ஆளா மாறிட்ட. ஆனால் அதுக்காக கர்த்தர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கன்னு கேட்கிறார். அந்த விளைவை கேட்கிறார். The answer is wrong. நான் அறியேன். நம்பர் 2 1. நம்பர் 2, நான் காவலாளியா தெரியல அப்படின்றது ஒரு ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர், நான் காவலாளியா கடமையா? ஏன் என்ன பெத்த பசங்க கேட்கறது அப்பாவை பார்த்து, நீ சம்பாரிச்சு போடணும், அவன் கேட்கறான் இவ்வளோ கூட, எல்லா வயசும் நீ போயிடுவ. சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்த சொன்னா அது அர்த்தத்தோடு சொல்வார். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். கடமை செஞ்சு கொடுக்கு, செஞ்சு கொடுக்கு. எப்படி செய்யுது? எப்படி செய்யுது? விபரீதமா கேட்ப, அப்நார்மலா கேட்ப, தகுதி இல்லாத பாரத்தை கேட்ப, அநியாயத்தை கேட்ப, தேவையில்லாத சம்பிரதாயத்தை கொண்டு வருவ, எல்லாத்தையும் மதியத்துல போட்டுருவ, உனக்கு முடியாத ஒரு பாரத்தை இந்த தலைமையில வச்சிருவ, எல்லாத்தையும் பற்றி நீ செஞ்ச, நீ பெத்த எல்லாம் செய்யி, நீ இதை பண்ண எல்லாம் செய்யி அப்படின்வ. உனக்கு என்ன கஷ்டம்? ஒரு கிளாஸ் தண்ணி தூக்க மாட்ட, ஒரு சொம்பு தண்ணி தூக்க மாட்ட கையில, உனக்கு பேச்சு மட்டும் ஜாஸ்தி கிடைக்கும். ஆண்டவர் தெளிவா கேட்கிறார், சகோதரனா, நான் சகோதரனாக்கா நான் காவலாளியா? நான் பிள்ளைங்களை பெற்றதுனால நான் எல்லாத்தையும் பண்ணிடணுமா? எங்க என்னையா அது? எல்லாமே சமாதானமா இருந்தா, எல்லாமே நிம்மதியா இருந்தா, எல்லாம் ஆறுதலா இருந்தா, ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துன்னு போறாரு. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாக்கோபுல ஆசீர்வதிக்கல கர்த்தர்? ஒன்னே இல்ல, இவங்க எல்லாம் இருக்கப்பட்டவங்க. எலியாவே கர்த்தர் அவனை போய் என்ன குறைச்சல் வச்சாரு சொல்லுங்க, சொல்லுங்க. அவனுக்கு வாசல் இல்லை, எதுவுமே இல்லை. அவனுக்காக சொத்து குத்து எதுவுமே கொடுக்கல. மலை மேல அவன் வச்சிருந்தான், அவ்வளவுதான். அவன் தங்கியிருந்தான். அங்க போய் திடீர்னு எனக்கு ஒரு தண்ணி வேணும்னா தண்ணி எங்க கேட்பான்னு தெரியல. மலை மேல அவனுக்கு திடீர்னு ஒரு பலவீன ஆச்சு, எங்க போயிட்டு செய்வான்னு தெரியல. இல்ல குளிர் அடிச்சுன்னா அவன் போய் எங்க ஒரு கம்பளி கேட்பான்னு தெரியல. சார் புரியுதா சார்? சில சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் சார்.
தேவனாகிய கர்த்தரே அவங்களுக்கு போதுமானவராயிருந்து நடத்தி கொடுத்தார். அழைத்த தேவன் அவங்களை அவ்வளவு அற்புதமா, ஒரு சேதம் அணுகாதபடி அவர்களை கர்த்தரை அழைத்த தேவன் அவங்களை அற்புதமாய் நடத்தி கொடுத்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மையும் அப்படியே நடத்துவார். ஸ்தோத்திரம், நம்மையும் அப்படியே நடத்துவார். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன இங்க சமாச்சாரம்னா, நீ தப்பு செஞ்சிடுற, தப்பு செஞ்சது சரிதான், நீ உன் மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செஞ்சிட்ட. இங்க பிரச்சனை எங்க வந்திருக்குதுன்றத பாரு. உன் சகோதரனுடைய ரத்தம், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம். அகைன் ஞாபகப்படுத்துறேன், மறுபடியும், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து. அகைன் மறுபடியும், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி. அகைன், ஒன்ஸ் அகைன், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளாவது எப்போ ஒரு அடுத்த ஸ்தோத்திரம் கர்த்தாவே இறக்கமாயிரணும். ஆனா அந்த ரத்தத்துக்கு வேலை வெட்டியே கிடையாது. அது பாட்டுக்கு செகண்டுக்கு கத்தினே ஆண்டவர், கர்த்தாவே என்னை இப்படி கொண்டுட்டான் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒன்னும் இல்லாத பண்ணிட்டான் ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்னை இப்படி பண்ணிட்டானே ஆண்டவரே, இந்த ரத்தத்துக்கு மீனிங் இல்லையா, பரிசுத்தமான ரத்தத்துக்கு வேல்யூ இல்லையா, எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சு, அதை கெடுத்துட்டானே, இப்படி ஆயிடுச்சே ஆண்டவரே, நீ ஒரு நியாயம் செய்ய. நியாயம் இப்போ நியாயம் செய்யற கர்த்தர் எவ்வளவு நேரத்துக்கு சும்மா இருப்பார்? எவ்வளவு நாளைக்கு சும்மா இருப்பார்? எவ்வளவு நாளைக்கு சும்மா இருப்பார்? யோசனை பண்ணி பாருங்க. நான் யார் அதுக்கு பதில் சொல்லணும்? கர்த்தர் தான் பதில் சொல்ல ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப கர்த்தர் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ரத்தம் பூமியில இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. so many ஆவிகள் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். எத்தனையோ ஆவிகள் நமக்காக ஜெபிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் செய்யற தவறுகளை பாதிக்கப்பட்ட ஆவிகள் கூட ஆண்டவர் நோக்கி புலம்பிக் கொண்டே இருக்கும். சோத்திரம், சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நன்மை வேணும் நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதே நேரத்தில் தவறு நடந்த இடத்துல கூட நமக்காகவே அந்த இடத்துல முறையிட்டு கொண்டிருக்கிற ஆவிகள் உண்டு. விசுவாசிகள், you need to note the point. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமி சபிக்கப்பட்டிருப்பாய். Now, yeah, first problem ஸ்டார்ட் ஆச்சு உலகத்துல. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எங்கிருந்து வருது? இங்கத்தான். உலகத்துல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கத்தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள, உன் சகோதரனுடைய ரத்தத்தை, அதனுடைய ஆசீர்வாதத்தையும் கிரமத்தையும் ஈடையும் வாங்கிக் கொள்ள, உன் கையில வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு. எவ்வளோ முயற்சி பண்றாங்க ஆகல, எவ்வளோ ட்ரை பண்றாங்க ஆகல, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆகல, எவ்வளோ செலவு பண்ணுங்க, எவ்வளோ பண்ணி விட்டாங்க, எவ்வளோ கூட்டி கொடுத்தாங்க, எவ்வளோ பண்ணி வச்சுங்க, எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க, எவ்வளோ சீர் சமயம் நடத்தி கொடுத்தாங்க, இடைஞ்சலாவே இருக்கிறது. காலாகாலத்துக்கும் எத்தனை வருஷங்கள் முடிஞ்சுது. அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண சாபம் இன்றைக்கு கூட ஒழியல. வேதனைகள், கஷ்டம், வேதனை. ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தில் மத்தியில் இருக்கிற கனியை நீ புசிக்கும் நாளில், சொல்லுங்க, அந்த புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவ. நல்லா கவனிச்சுங்க. சம்டைம்ஸ் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியில. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவா ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு மண்ணை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த மண்ணில் தான் ஏதேன் தோட்டத்தில் இவங்க அற்புதமா இருந்தாங்க. ஆப்பிள் நல்லதோ, ஆரஞ்சு நல்லதோ, மாதுளம்பழம் நல்லதோ, இது நல்லதோ, இன்னைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை கட்டிட்டு இன்னைக்கு பிஸ்னஸ் பெருகி கொண்டே இருக்கிறது. கொய்யா சாப்பிட்டா இப்படி, மாதுளம்பழம் சாப்பிட்டா இப்படி, இது சாப்பிட்டா அப்படி. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் படைத்து எல்லாமே நம்முடைய உடம்புக்கு நல்லதுக்கு தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் அவன் ஒன்றும் மெடிசனே சாப்பிடலையே,
எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. மழை இல்லையா, காத்து இல்லையா, குளிர் இல்லையா, என்னத்தை போட்டிருந்தான் அவன். ஆனா ஆண்டவருடைய மகிமை இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ஃப்ரூட்லயும் ஆசீர்வாதம் இருந்துச்சு, உயிர் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதத்தோடு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். எப்போ அதை இழந்துட்டாங்களோ, எப்போ கர்த்தர் கீழ்ப்படிலையோ, நடந்த காரியம் நான் கர்த்தர் நான்றாரு, நீ போய் இந்த மண்ணிலே நீ பிரயாசப்பட்டு உன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. பெண்ணுக்கும் ஒரு பாரத்தை கொடுத்துட்டாரு. இன்றைக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்றைக்கு கடைசி வரைக்கும் ஓடின்னு தான் இருக்குது. அதை யாராலும் மாற்ற முடியல. என்னென்னவோ நிவர்த்தி பண்றதுக்கு ட்ரை பண்றோம், என்னென்னவோ பிரயாசப்படுறோம். ஆனா எதுவுமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உலகத்தினுடைய நியதி அவ்வளவுதான். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலன் இனி உனக்கு கொடாது. மாங்காய் விதைச்சா மாங்காய் வரும், ஆனா நீ எதிர்பார்க்கிற பலன் ஃபுல்லாவே வராது. ஒருவேளை மெடிசன் போடலாம், ஒருவேளை வேற எதுனா ரூட்டை நீ கண்டுபிடிச்சு மீடியா மூலமா ஏதோ நீ பெருக்கி போடலாம், ஆனா அதுவும் ஆசீர்வாதமா இருக்காது. நியாயமானபடி செய்யப்படுகிற எந்த வேலையும் சிரமத்தில் தான் முடியும், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டியது. நீ பூமியில் நிலையற்று அலைகுனாய் இருப்பாய். ஸோ இன்றைக்கு காயின் நிலையற்று அலைகிறவனாய் இருந்தான், அவன் ஒரு சைடு. ஆனால் ஆதாம் ஏவாள் கர்த்தர் தவறு செய்த பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த சாபம், அந்த ஒரு காரியம், அதாவது ஆதியாகமம் 3:19 சொல்லப்பட்டிருக்கு, உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் தன்னை நசுக்குவார்கள், குதிக்காலை நசுக்குவாய். ஸ்திரீயை நோக்கி கற்பவை ஆகும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனை பிள்ளை பெறுவாய். ஆதாமை நோக்கி வறுமை வார்த்தை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளைச்சனை கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, நம் நிமித்தம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பூமி சபிக்கப்பட்டது அல்ல. கேர்ஃபுல்லா இருங்க. பூமி சபிக்கப்பட்டதாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கல, நம் நிமித்தம் அது சபிக்கப்பட்டதாய். சோ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்க வேண்டிய சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் நமக்கு வேண்டிய உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். லெட் மீ டெல் யூ, உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்க நினை. உனக்கு பலன் இருக்கும் பொழுது, ஞானம் இருக்கும் பொழுது, அறிவு இருக்கும் பொழுது, தெளிவான புத்தி இருக்கும் பொழுது நீ தேவனை கனம் பண்ண ட்ரை பண்ணு. 60 வயசு ஆண்டு பிறகு ட்ரை பண்ணலாம், பிரயோஜனம் இல்லை. தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்ன, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி, அந்தகாரப்படுறதுக்கு முன்னாடி, வீட்டு காவலாளி தள்ளாடுறதுக்கு முன்னாடி, பலசாலி கூணி போறதுக்கு முன்னாடி, ஏந்திரம் அரைக்கிற கொஞ்சம் ஆறதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன் தந்த தேவனுக்கு மறுபடி போகாததுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் சொன்னோம். விசுவாசியே, கர்த்தர் உனக்கு பலம் கொடுத்திருக்கிற நாளிலே கர்த்தர் கீழ்ப்படிச்சுப்பார். ஆண்டவர் உனக்கு அறிவு கொடுத்திருக்கிற அந்த நாட்களிலே கர்த்தர் கவனிச்சுப்பார். கர்த்தர் உனக்கு கொடுத்த சக்தி இருக்கிறப்பவே கர்த்தரை கவனித்துப்பார், கொஞ்சம் நினைத்துப்பார். தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், நித்திய ஜீவனை அற்புதமாய் நமக்கு கொடுப்பார். மரணம் நமக்கு ஒரு முட்டுக்கட்டை இல்லை, மரணம் நமக்கு ஒரு தடை அல்ல. அதிலேயும் மிஞ்சி கர்த்தர், நான் சொல்றேன், ஒரு மோசேக்கும் ஒரு எலியாவுக்கும் மரணமே இல்லாமல் கர்த்தர் தூக்கி கொண்டு போக முடியுமானால் தேவன் மனசு வச்சா எதை வேணா செய்ய முடியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விசுவாசிகள் கொஞ்சம் கூட இதை புரிஞ்சுக்கின்னு இந்த காரியங்களை வேலை செய்யுங்க. தேவன் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு. சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிரு. அவைகள் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனப்படினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம் வைக்க முடியும். ஹல்லேலூயா. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் பரவசம் விட்டு இறங்கி வர கண்டேன். அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. கர்த்தராகிய தேவன் அவருக்கே நாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனைவியாய் இருக்கத்தக்க மணவாட்டியாய் கர்த்தர் வைக்க ஆசைப்படுறார். எங்கேயோ வாங்கடா, நீங்கெல்லாம் கேங்கு, நீங்கெல்லாம் கூட்டம்,
எல்லாம் வந்து போங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கின்னு அப்படியே உட்காந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற நிலைமை இல்லை. நீ என்னுடையவன், நான் உன்னுடையவள் என்ற ஸ்டேட்டஸ் கர்த்தர் கொண்டாடுறாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நித்திய ஜீவன் நமக்குள் வருவதற்கு நாம் அடிப்படையான ஒப்பு கொடுத்தல், சீர்படுதல், சரிப்படுதல் இது நமக்கு இருந்தா நல்லமா இருக்கும். சோ பரலோகத்தில் உண்டான சத்தத்தை கேட்ட, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். கர்த்தர் நம்மிடத்துல வாசமா இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதம் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின, சிங்காசனம் வீட்டிற்கு செல்கிறார். நோ, நான் சகலவத்தையும் புதிதாக்குறேன். I'll make everything new. நான் புதுசா மாத்துறேன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனம் சத்தியம், உண்மையானவைகள். இந்த வசனம் சத்தியம், உண்மையானவைகள். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு கர்த்தருக்குள் பலப்படுவோம். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? ஒரு கேள்விதானே. எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. சோ நம்முடைய ஜீவன் இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிற கிரியை, நீங்க இன்னைக்கு நம்ம யோசிக்கிற காரியங்களை விட்டு கிறிஸ்துவுக்கு சிந்தையே நாம் விதையாக விதைத்தால், விதையாக நாம் மாறினால், நாம் விதையை போல மரித்தால், தங்கச்சி குழந்தை கவனியுமா, அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காத, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ. சோ அதுல கவனமா இருந்தால், விதை மரிக்குமானால் அது பலனை கொடுக்கும். அதான் அதுக்கு மீனிங். விதை கர்த்தர் வச்சார். இவ்வளவு வருஷம் நம்ம வாழ போறோம். ஆசீர்வாதமாய் நாம் ஒப்பு கொடுத்து, நான் மரிக்கணும், எல்லாவற்றுக்கும் மரிக்கணும், என்னுடைய ஜீவன் மரிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரிக்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து விட்டால், அந்த மரணமானது, புரியுதுங்களா, அந்த டெத், அந்த மரணமே நமக்கு மறுபடியும் ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை முளைக்க பண்ணிவிடும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க. எவ்வளவு அருமையான எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க. விதைக்கிற செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. விதையா இருக்கிற நீ ஆசீர்வாதமா கர்த்தருடைய வச்சு இவ்வளவு தூரம் பலப்படுத்தி இந்த ஒரு அற்பமான ஒரு 70, 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் கர்த்தர் உனக்கு கொடுத்து அழகு பார்க்கிறாரே, அந்த வாழ்க்கையை நீக்கு தாழ்ந்து பணிந்து ஒப்பு கொடுத்து உன் ஜீவனில் மரணத்துக்கு ஏதுவாய் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், அந்த விதை மரிக்கும் பொழுது மறுபடியும் செடியாக எழும்பும். அதுதான் நித்திய ஜீவன். விதை நாம் வாழ்கிற வாழ்க்கை, ஆனால் அது முளைக்க பண்ணுகிறது நித்திய ஜீவன். சோ விசுவாசியே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தை வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி மேனியை, அதுக்கு உருவத்தை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கவாறு, உன்னுடைய குணாதிசைக்கு தக்கவாறு நீ எந்த ஒரு கேட்டகரியை சேர்ந்தவனோ அதுக்கு தக்க மேனியை கர்த்தர் கொடுக்கிறார், அதுக்கு உருவத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா மனுஷனும் ஒரே விதமாய் மாம்சம் அல்ல. உலகத்துல பார்க்கிற எல்லா மாம்சம் ஒன்று அல்ல. மனுஷ மாம்சம் வேறு. சார் அட்டென்ஷன் ப்ளீஸ். மிருகஜீவனுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, வானத்தினுடைய மேனி வேறு, பூமிக்குரிய மேனி வேறு, வானத்திற்குரிய மேனுடைய மகிமையே வேறு, பூமிக்குரிய மகிமையே வேறு. சூரியன் மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரனுடைய மகிமை வேற. நட்சத்திர வித்தியாசமான மேனிகள் உண்டு, விசேஷங்கள் உண்டு என்றார். இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் கூட கடைசிய காலம் தொனிக்கும். ஸ்தோத்திரம், தொனிக்கும். அப்பொழுது இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். என்ன நடக்கும் தெரியுங்களா? மரித்தோர், டெத் ஆனவங்க, மரித்தோர், செத்தவங்க,
அம்மா நீ நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும் சார். நாமும் நாமும் சொல்லுங்க, நாமும் நாமும் மறுரூபமாக்கப்படும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a system, it's a mandatory system. அது அப்படித்தான் ஆகணும். தரித்து கொள்ளும் பொழுது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் 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 ஜெயமாக விழுங்கப்படும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். That is how the death is going to renew itself and become a eternal life. நித்திய ஜீவனாக மாறுவதற்கு வாய்ப்பு. சோ விதையாகிய நாம் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் விதைக்கப்படும் பொழுது அது ஒரு நித்திய ஜீவனாக எழும்பும். ஹல்லேலூயா. மரணமே, what is your result? பாதாளமே, what is your destiny? உன்னுடைய கடைசி ஆசீர்வாதம் என்ன? உன்னுடைய நோக்கம் தான் என்ன? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவம் எதில் நிவர்த்தியாக்கப்படும்? நியாயப்பிரமாணம். மரணத்தின் கூர் பாவம். பாவம் செய்தபடினாலே மரணம் ஏற்படுகிறது. அதுதான் அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ண முடியும், வேற எதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் வருதுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் வர முடியும். நம்முடைய திறமை ஒண்ணும் கிடையாது, நம்முடைய அந்தஸ்து ஒண்ணும் கிடையாது, நம்முடைய சாதனை ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவென்று அறிந்து உங்களை நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுது பெறுவர்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இட்ஸ் a lot of works. எனக்கு அது டைம் இல்லை, நான் முடிக்க ஆசைப்படுறேன். புரிஞ்சுங்க, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நாம் ஏதோ கர்த்தருக்கு என்று பிழைக்கிறோம், கர்த்தருக்கு என்று மரிக்கிறோம். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்குடையவர்களாகவே இருக்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வெறும் சரீரத்தை கொல்ற, சரீரத்துக்கு பயப்படுத்துற, சரீரத்துக்கு மட்டும் ஒரு ஏதாவது ஃபார்முலா காட்டுற மனுஷனை பார்த்து நீ பயப்படாத. உயிரையும் ஆத்மாவையும் உடையவராக இருக்கிற கர்த்தருக்கு நம்ம பயப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? ஹல்லே விதையானது செத்தானா மீண்டும் அது உயிர்ப்பிக்கப்பட்டு மரமாக வளர்ந்தோம். அதை நம்ம சாகலன்னா நம்முடைய கிரியைகள் சாக வேண்டும், நம்முடைய பாவ கிரியைகள் சாக வேண்டும், நம்முடைய சுபாவம் சாக வேண்டும், மாம்சத்தின் கிரியைகள் சாகணும். இல்ல நாங்க நித்தியமான இடத்துக்கு நாம் போக முடியாது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது உண்மை, 100% உண்மை. ஆனா அதிலே நாம் பிரவேசிக்கணும்னா நாம் பரிசுத்தவான்களாக மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். காயின் ஆபேலை குறித்து பார்த்தோம். கர்த்தர் காணிக்கை அல்ல விருப்பத்து, அதுக்கு முன்னால ஆண்டவர் அவன் செலுத்தின காணிக்கைக்கு முன்னால ஆபேலை கர்த்தர் பார்க்கிறார், காயினை கர்த்தர் பார்க்கிறார், அவருடைய செயல்களை கர்த்தர் பார்க்கிறார், அவருடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார், அவன் உள்ளத்துல வைத்த எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார்.
தேவ சமூகத்துல போய் எட்டுக்கிறதா. ஹalleluya, ஹalleluya.